என்ன விளையாட்டு இது? நீங்க என்ன கிண்டல் பண்றதுக்கு தான் இப்படி பண்றீங்கன்னு எனக்கு தெரியும். ஏன் இப்படி பண்றீங்க? யார் நீங்க? இங்க ஒரு பொண்ணை பார்த்தேன். அவங்க கல்யாண பொண்ணு மாதிரி இருந்தாங்க. இங்க யாருமே இல்லையே. ஏதாவது கனவு கண்டிருப்பேன். இல்லைங்க, நான் சொல்றது கனவு இல்ல, நிஜம்தான். இங்க ஒரு பொண்ணு இருந்தாங்க. ரொம்ப டயர்டுங்கிறதுனால அசந்து தூங்கி இருப்பேன். இருந்தாலும் அது நல்லதா போச்சு. ஏன்னா இனிமே நம்ம முடிச்சிட்டு இருக்கணும்ல. இங்க பாருங்க. இங்க இப்பதான் அந்த பொண்ணு உட்கார்ந்துட்டு இருந்தா. யாரு? நேத்து ஒரு கல்யாண பொண்ணு மாதிரி பாத்தேன்னு சொன்னே, அவதாங்க. அவளேதாங்க. ஆனா இங்க யாருமே இல்லையே. ஆனா நான் பார்த்தேன். முழிச்சுக்கிட்டே கனவு காண ஆரம்பிச்சிட்டியா? அதெல்லாம் இல்லைங்க. இந்த கதை ராஜஸ்தான்ல வாழ்ந்துகிட்டு வந்த ஒரு ராஜ குடும்பத்துல நடந்தது. அங்க ராகினின்ற ஒரு பொண்ணோட கல்யாணம் ராஜா ராட்டோட நடந்தது. ராகினி மனசுல நிறைய கனவுகளோட கல்யாணத்தை பண்ணிக்கிட்டாங்க. தனக்கு கிடைச்ச இந்த குடும்பத்தோட நிம்மதியா ஒரு குடும்ப பெண்ணா சந்தோஷமா வாழணும்னு ஆசைப்பட்டாங்க. ஆனா அவளோட இந்த கனவுகளுக்கு எதிரா அந்த வீட்டில் இருக்கிற ஒரு அமானுஷ்ய சக்தி செயல்பட போகுதுன்னு அவங்களுக்கு தெரியல. இதுதான் அந்த பிரம்மாண்டமான அரண்மனை. காலங்காலமா இந்த அரண்மனை ரத்தோர் குடும்பத்தோட அடையாளமா இருக்கு. இது எங்க கௌரவமும் கூட. நான் தான் இங்க ராஜா, நீங்க தான் சின்ன ராணி. என்னோட பாட்டி அவங்களுடைய புது வாழ்க்கையை ஆரம்பிக்க இருந்தாங்க. அவங்க ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. அவங்க ஒரு அனாதை. ஆனா அவங்களுடைய கல்யாணம் இந்த ராத்தோர் குடும்பத்தோட இளவரசனோட நடந்தது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அவங்க நிறைய கனவுகளோட போனாங்க. ஆனா இது ராத்தோரோட 2வது கல்யாணம்னு அவங்களுக்கு தெரியாம இருந்தது. அவங்க கல்யாணம் பண்ணிக்கிட்ட முதல் மனைவி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் இறந்து போனாங்க. ஆனா பாட்டி இந்த விஷயத்த பெருசாவே எடுத்துக்கல. ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. ஏன்னா எல்லாரோட பார்வையும் அவங்க மேலதான் இருந்தது. என்ன, உனக்கு வண்டியில இருந்து இறங்க கூட தெரியாதா? பரவாயில்ல, நான் உனக்கு சொல்லித்தரேன். வாங்க.
இந்த பக்கமா இறங்கி வாங்க. உங்களை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். என்னது இந்த அழுக்கான காலடி எங்க இருந்து வந்தது? வரும்போதே இப்படியா? இந்த அழுக்க சுத்தப்படுத்துங்க, சீக்கிரம் வாங்க. ராகினி, இவங்க தான் என்னுடைய பாட்டி. இவங்க தான் அரண்மனையை பார்த்துக்கிறாங்க. பயப்படாத, நீ இவ்வளோ பெரிய அரண்மனையை கனவுல கூட பார்த்துருக்க மாட்ட. நான் என்ன யோசிச்சுட்டு இருந்தேன்னா, கிரகப்பிரவேசம் பண்ணணும்ல. கிரகப்பிரவேசம் எல்லாம் நல்லா நடக்கும். இப்பதானே இந்த வீட்டுக்குள்ள நீ அடி எடுத்து வச்சிருக்க. இந்த அரண்மனையோடைய விதிமுறைகள் எல்லாம் பாட்டி உனக்கு சொல்லி கொடுப்பாங்க. அவங்க எப்படி சொல்றாங்களோ அப்படி நடந்துக்கோங்க. நீங்க கவலையப்படாதீங்க இளவரசே. இவங்கள நான் நல்லபடியா பாத்துக்கிறேன். சரி, அப்ப நான் கிளம்புறேன். இங்க பாருங்கம்மா, இத நீங்க உங்க வீடா நினைச்சுக்கோங்க. ஆனா இந்த அரண்மனைக்குன்னு சில விதிமுறைகள் இருக்கு. அதை கடைபிடிக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். வாங்க, நீங்க தங்க போற அறைய நான் காட்டுறேன். அங்க வச்சிடு. வா. யார் அது? யார் நீங்க? இங்க பாருங்க, நான் தான் ராகினி. இந்த வீட்டு புது மருமக, இந்த அரண்மனையோட சின்ன ராணி. இங்க பாருங்க. உன்னோட எல்லையை நீ கடக்காம இருக்கிறது தான் உனக்கு நல்லதுன்றத நீ புரிஞ்சுக்கோ.
ஒரு தாசினா தாசி மாதிரி இருக்கணும். பட்டத்து ராணி ஆகணும்னு முயற்சி பண்ணாத. ஏன்னா இங்க பட்டத்து ராணி நான் தான். என்னையா தாசின்ற? நான் என்ன சொல்றேனோ அதை மட்டும் கேளு. அதுதான் உனக்கு எப்பவுமே நல்லது. என் சொல்ல மீறி நடக்கணும்னு முயற்சி பண்ணாத. அப்படி நடந்த நீ என்ன பண்ணிருக்க பாரு. இங்க யாராவது இருக்கீங்களா? பாட்டிமா, என்னாச்சுமா? என்னம்மா? பாட்டி. என்னாச்சு? பாட்டி இங்க பா- என்னாச்சு? பாட்டிமா, உங்களுக்கு ஏதாவது சத்தம் கேக்குதா? கொலுசோட சத்தம், சல் சல்லுன்னு. என்ன சத்தம்? அதான் கொலுசு சத்தம் பாட்டிமா. இல்லம்மா, எனக்கு எதுவும் கேட்கல. இங்க பாருங்க. ஐயோ, ரத்தம் வருதே. வாங்க, நீங்க என் கூட வாங்க. முதல்ல வாங்க, வாங்க. இங்க யாரும் இல்ல, வாங்க. பயப்படாதீங்க, இங்க யாரும் இல்லம்மா. வாங்க. ஆமா, இந்த காயம் எப்படி வந்துச்சு? முகத்துல வேற பட்டிருக்கு. பாட்டிமா, பாட்டிமா, நாங்க ஒரு பொம்பளைய பார்த்தேன். அவதான் எங்க பட்டத்து ராணின்னு சொன்னா. அவ என்ன மிரட்டினா பாட்டிமா. அவளை பத்தி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? தெரியலையே. இது கண்டிப்பா உங்களோட பிரமையா தான் இருக்கும். யாராவது அப்படி செஞ்சாங்கன்னா இளவரசர் அவங்கள துண்டு துண்டா வெட்டி போட்டுருவாரு. இல்ல பாட்டிமா, இத பாருங்க, இது அவதான் செஞ்சா. இல்லம்மா, நீங்க சொல்ற மாதிரி நடக்க வாய்ப்பே இல்ல. சரி, நீங்க சொல்ற மாதிரி அங்க இருந்தாங்கன்னா எங்க போனாங்க? அதான் தெரியலையே. சரி சரி, நீங்க ரொம்ப களைச்சு போயிருக்கீங்க. கொஞ்ச நேரம் ஓய்வு எடுத்துக்கோங்க. வாங்க, எழுந்துருங்க. பாட்டிமா, அவருடைய பொருட்கள்லாம் எங்க இருக்கு? அவர் எப்ப வருவாரு? இளவரசர் இங்கெல்லாம் வரமாட்டாரு. அவரோட அறை வேற. அவரோட அறைக்குள்ள போறதுக்கு உங்களுக்கும் அனுமதி கிடையாது. அவருக்கே எப்போவாது உங்களை பார்க்கணும்னு தோணுச்சுன்னா அவர் உங்களை இங்க வந்து பாப்பாரு. நீங்க என்ன சொல்றீங்க பாட்டிமா? அவர் என்னுடைய கணவராச்சே. இத பாருங்க, இந்த அரண்மனையோட விதிமுறைகளும் கலாச்சாரமும் இப்படித்தான் இருக்கும். இந்த விதிமுறைப்படி பார்த்தா நீங்க உங்க தாலியை கூட போட்டுக்க கூடாது. இந்த மங்களமான சின்னத்தை எல்லாம் பட்டத்து ராணி மட்டும்தான் போட்டுக்க அனுமதி இருக்கு. அவங்க மட்டும்தான் போட்டுக்க முடியும். அதனால இதை நீங்க கழட்டிடுங்க. இல்ல இல்ல, நான் இத கழட்ட மாட்டேன். இது என்ன விதிமுறை? இந்த விதிமுறைகள்லாம் இந்த அரண்மனையோடது. அது மட்டும் இல்லாம இளவரசரோட விருப்பமும் அதுதான். சரி, நான் இத கழட்டி வச்சிடுறேன். ஆனா உங்ககிட்ட கொடுக்க மாட்டேன். அந்த அரண்மனையோட விதிமுறைகள்லாம் பாட்டிக்கு ரொம்ப வித்தியாசமா இருந்தது. அங்க நிறைய கட்டுப்பாடுகள் இருந்தது. ஆனா அந்த கட்டுப்பாடுகள் மேல அவங்க ரொம்ப கவனம் செலுத்தல. இன்ஃபேக்ட் அவங்க அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாமே கடைபிடிக்கிறதா அவங்களுடைய கடமைன்னு நினைச்சாங்க. ஒருவேளை அந்த ராஜ குடும்பத்துல இப்படிதான் நடக்குமோ என்னமோ நினைச்சிட்டாங்க.
இங்க கொஞ்சம் வாங்களே. உன்னை இந்த மாதிரி மங்களகரமா இருக்க கூடாதுன்னு சொன்னேனா இல்லையா? நான் சொன்ன இந்த சின்ன விஷயம் கூட உனக்கு புரியல. பொறுமையா செய்ய, இல்லனா அது உடைஞ்சிரும். பாட்டிமா, பாட்டிமா, அவ மறுபடியும் வந்தா. என்னோட ரூமுக்கு வந்தா. அவளேதான். அவதான் பட்டத்து ராணின்னு சொல்றா. அவ என் தாலிய கூட அறுத்துட்டா பாட்டிமா. இந்த மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல, சாத்தியமே இல்ல. நீங்க ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க பாட்டிமா? ஏன்னா என்னோட அனுமதி இல்லாம யாருமே உங்க அறைக்கு வர முடியாது. நீங்க முதல்ல என் ரூமுக்கு வாங்க. அங்க வந்து பார்த்தா உங்களுக்கு எல்லாமே புரியும் சரி சரி பாட்டிமா. வாங்க, ஒழுங்கா சுத்தம் பண்ணு. வாங்க வந்து காட்டுங்க. பாட்டிமா, பாட்டிமா இங்க. உங்களோட தாலிய அறுத்துட்டான்னு சொன்னீங்களே, எங்க போச்சு? பாட்டிமா, இந்த கண்ணாடி கூட உடைஞ்சு போயிருந்தது. என் அறுந்து போன தாலி கூட இங்கதான் கிடந்தது. அவ என் தாலியை திருடிட்டு போயிட்டா பாட்டிமா. அவதான் இதெல்லாம் செஞ்சிருக்கா பாட்டிமா. அவ நீல கலர்ல புடவை கட்டிருந்தா. அதோட தலையில முக்காடு வேற போட்டிருந்தா. அவளோட வலது கையில இருக்க இந்த நகம் இவ்ளோ பெருசா இருந்தது. அந்த மாதிரி யாருமே இல்ல. நீங்க நல்லா ஏமாந்திருக்கீங்க. இல்ல பாட்டிமா, இங்க பாரு. நீ கூட அவளை பாத்திருக்கல. உண்மையை சொல்லு. இங்க பாருங்கம்மா, இவங்களையா நீங்க பாத்தீங்க? ஆமா, இவங்கதான். இவங்க எங்க இருக்காங்கன்னு எனக்கு சொல்லுங்க. அப்பதான் இங்க இருக்கவங்க எல்லாம் நான் சொல்றதை நம்புவாங்க. அம்மா, இவங்கள யாருனாலையும் வர வைக்க முடியாது. என்ன சொல்ற? ஏன்னா இவங்க இறந்து ரொம்ப காலம் ஆயிடுச்சு. என்ன? நான் சொல்றபடி கேட்டு நடந்தாதான் உனக்கு எப்பவுமே நல்லது நடக்கும். ஆனா நான் சொல்றது எல்லாம் நிஜம். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இவங்க என்கிட்ட பேசினாங்க. இவங்க உயிரோட தான் இருக்காங்க. நான் இவங்கள பாத்திருக்கேன். இங்கதான் எங்கேயோ இருக்காங்க. இந்த அரண்மனையில தான் இருக்காங்க. நீங்க எல்லாரும் சேர்ந்து என்ன ஏமாத்த முயற்சி பண்றீங்க. நான் இவங்கள தேடி கண்டுபிடிச்சு உண்மையை உங்க எல்லாருக்கும் புரிய வைப்பேன். பாட்டிமா, நீங்களா? நான் சொன்னதை நீங்க மறந்துட்டீங்களா?
இளவரசர் உங்களை தேடி உங்க அறைக்கே வருவாரு. நீங்க அவர் பின்னாடி போகவே கூடாது. இது அவர் தங்குற அறை. இதுக்குள்ள நீங்க போக கூடாது. உங்களுக்காக அவர் அவரோட பழக்க வழக்கங்களை மாத்திக்க மாட்டாரு. அவருக்கு உங்களை பார்க்கணும்னு விருப்பம் இருக்கும்போது அவரே வருவாரு. வாங்க, நான் உங்க கூடவே வந்து உங்க அறையில விட்டுட்டு போறேன். இங்க பாருங்க, கொஞ்சம் இருங்க. இது உங்க இடம் இல்ல, பட்டத்து ராணியோட இடம். நீங்க அங்க உட்காருங்க. உங்ககிட்ட ஒரு வேண்டுகோள். சொல்லுங்க. நான் இங்க உள்ள விதிமுறைகள் எல்லாம் கடைபிடிக்க தயாரா இருக்கேன். அவங்க என்னெல்லாம் சொல்றாங்களோ நான் அதே மாதிரி செய்யறேன். ஆனா எங்களுக்குன்னு சில பழக்கங்கள் இருக்கு. அதாவது மனைவி முதல்ல கணவருக்கு ஸ்வீட் செஞ்சு கொடுப்பாங்க. என் குடும்பத்துல வேற யாரும் இல்லைன்றதுனால நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்க அனுமதி கொடுத்தீங்கன்னா. இதுதான் விஷயமா? தாராளமா செய்யுங்க. நான் காத்துட்டு இருக்கேன். நீங்க போய் செஞ்சுட்டு வாங்க. கொஞ்சம் ருசியா செய்யுங்க. இங்க இருக்கிற எல்லாத்த விடவும் அது ரொம்பவும் ருசியா இருக்கணும். கண்டிப்பா, நிச்சயமா நீங்க ருசிச்சு சாப்பிடுற மாதிரி நான் செஞ்சு கொடுப்பேங்க. இந்த அல்வாவை ரொம்ப நல்லாவே பண்ணிருக்க. ஆனா ரொம்ப பாவம், இவ்ளோ கஷ்டப்பட்டு செஞ்சதெல்லாம் வீணா போகுது. ஏன்னா இந்த அடுப்படி கூட என்னோடது. அதனால என்னோட அனுமதி இல்லாம இங்க இருந்து தண்ணி கூட எடுத்துட்டு போக கூடாது. நான் தான் சொன்னேன்ல, நீங்க உயிரோட இருக்கணும்னு நினைச்சேனா நான் எப்படி சொல்றேனோ அப்படி நடந்துக்கிட்டாதான் முடியும். ஆனா நான் சொன்னதை நீ கேட்கவே இல்லை. இப்ப அதோட விளைவு என்ன ஆகுதுன்னு மட்டும் பாரு. இதுதான் உங்க பழக்கமா? ஒரு இனிப்பு செய்யறதுக்குள்ள உங்க புடவையில தீ பிடிச்சிருச்சு. இதையா இதை செய்யறதுக்கு இவ்வளவு ஆர்ப்பாட்டமா? இத ஒரு மிருகம் கூட சாப்பிடாது. இதத்தான் அவ்வளவு ஆசையா செஞ்சுட்டு இருந்தீங்களா? இல்ல, நான் செய்யல. இத நான் செய்யவே இல்ல. இத அவ தான் செஞ்சா. யாரு? அங்க யாருமே இல்லையே. அவ 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 அங்கதான் இருந்தா. யார சொல்ற? நான் தான் சொன்னேன், நீங்க அவதான். அவ அங்கதான் இருந்தா. உங்களுக்கு என்னாச்சு? உங்க மனநல சரியில்லைன்னு நான் நினைக்கிறேன். எப்பவும் போல ராத்தோர் ரொம்ப லேட்டா வந்தாரு. ஆனா ராகினியோட ரூமுக்கு போகாம அவரோட ரூமுக்கு போய் தூங்குறாரு.
யாரு? ஒரு ஆத்மாவா இல்ல அரண்மனையில வாழ்ற ஒரு உயிரோட இருக்கிற பொண்ணா? பாட்டி வாஸ் கன்ஃபியூஸ்ட். அவங்களுக்கு ஒண்ணுமே புரியல. ரொம்ப காலம் இது தொடர்ந்துகிட்டே இருந்தது. பாட்டி அவங்க ரூம்ல இருந்தாங்க, ராத்தோர் அவர் ரூம்ல இருந்தாரு. ராத்தோரோட ரூமுக்கு போய் பார்த்தா ஏதாவது விஷயம் கிடைக்கும்னு திடீர்னு ஒரு நாள் பாட்டிக்கு தோணுச்சு. ஒருவேளை அவர் ரூம்ல இருந்து ஏதாவது கிடைச்சதுன்னா இந்த ஃபுல் சினாரியோவை பத்தி ஏதாவது கண்டுபிடிக்கலாம்னு நினைச்சாங்க. உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த பிறந்தநாள் வாழ்த்துக்கள் பட்டத்து ராணி. இங்க பாருங்க, நேத்து நான் எல்லாத்தையும் பார்த்துட்டேன். என்ன பாத்தீங்க? நேத்து நான் நீங்க பிறந்த நாள் கொண்டாடினதை பார்த்தேன். சுகன்யா இன்னும் உயிரோட இருக்காங்கன்னு எனக்கு தெரியும். நீங்க எதை பத்தி பேசுறீங்க? சுகன்யா இந்த உலகத்துல இல்ல. அவங்க செத்துட்டாங்கன்னு ஏன் நீங்க எல்லாம் என்கிட்ட போய் சொல்றீங்கன்னு எனக்கு தெரியல. ஆனா இப்ப எனக்கு எல்லாம் தெரிஞ்சிருச்சு. இனிமே நான் அமைதியா இருக்க மாட்டேன். அந்த சுகன்யா தான் உங்க கூட இருக்காங்கல்ல, அப்புறம் எதுக்காக என்ன கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்தீங்க? அதனாலதான் அவங்க எம்எல்ஏ இவ்வளவு கோவமா இருக்காங்க. ஏன்னா உங்களுக்கு இன்னொரு மனைவியா நான் இங்க வந்திருக்கேன்ல, அதுவும் ரெண்டாவதா வந்திருக்கேன்ல. அதான் ராகினி, உங்களுக்கு பைத்தியம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த 4 செவத்துக்குள்ள இருக்கும்போது உங்களுக்கு அப்படி என்னதான் தெரியும்னு எனக்கு தெரியல. உங்க உடம்புக்கு ஒண்ணு இல்லையே. பாட்டிமா உங்க கண்ணுக்கு வித்தியாசமானதெல்லாம் தெரியுதுன்னு சொல்றாங்க. வித்தியாசமானதா? நான் பார்த்தது அந்த சுகன்யாவை தான், அதுவும் என் கண்ணால. நான் அவங்களை ஏற்கனவே சந்திச்சிருக்கேன். இந்த காயம் எப்படி வந்தது தெரியுமா? அவங்க உயிரோட இருக்காங்கன்றதுக்கு இதுதான் ஆதாரம். இது அவங்க பண்ணதான். நேத்து அவங்க உங்க ரூம்ல இருக்கத நான் பார்த்தேன். நீங்க அவங்க பிறந்த நாளை கொண்டாடிட்டு இருந்தீங்களா இல்லையா? ராகினி, நான் சொல்றதை கேளுங்க. இந்த உலகத்துல சுகன்யா இல்ல. அந்த ரூம்ல நான் தனியா தான் இருக்கேன். அது என்னுடைய தனிப்பட்ட உரிமை. நான் பல வருஷமா இப்படிதான் நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். இனியும் இப்படிதான் வாழ்வேன். இதை நீங்க தெரிஞ்சு வச்சுக்கிறது உங்களுக்கு நல்லது. இதுக்கு மேலேயும் உங்களுக்கு புரியலன்னா தப்பு உங்களோட தான். அங்க பாருங்க, அங்க பாருங்க, அவங்க நிக்கிறாங்க. அங்கதான் அவங்க அங்கதான் இருந்தாங்க. நீங்க சொல்றதெல்லாம் பொறுமையா கேட்டுட்டு இருக்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் கூட நேரமே இல்ல. எனக்கு என்னமோ ஒரு அனாதையை கல்யாணம் பண்ணிக்கிட்டது பெரிய தப்புன்னு தோணுது. அவ மேல ஒரு கண்ணு இருக்கட்டும். கொஞ்சம் அதிகமா போனா நான் சுட்டுடுங்க. அவங்க வாழ்க்கை ரொம்ப ஆபத்தான நிலைமையில இருக்குன்னு அவங்க உணர ஆரம்பிச்சாங்க. அவங்களுக்கு இதெல்லாம் ஏன் நடக்குது, எதுக்கு நடக்குதுன்னு புரியவே இல்ல. எது நடந்தாலும் அதுக்கு பின்னாடி சுகன்யா இருக்கிறத அவங்க உணர்ந்தாங்க. ஆனா அவங்க உயிரோட இருக்காங்களா செத்துட்டாங்களான்னு தெரியாது. அந்த நேரத்துல தான் அவங்க என்னதான் நடந்திருக்கும்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக முயற்சி செஞ்சாங்க. சுகன்யாவோட கதையை தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணாங்க. அம்மா, நாங்க இங்க புதுசுமா. பட்டத்து ராணி இறந்ததுக்கு அப்புறமா தான் நாங்க இந்த அரண்மனைக்கு வேலைக்கு வந்தோம். முதல்ல யாரெல்லாம் வேலை செஞ்சுட்டு இருந்தாங்களோ அவங்க எல்லாரையும் மாத்திட்டாங்கம்மா. பாட்டிமா மட்டும்தான் இருக்காங்க. அவங்களோட இறுதிச் சடங்கு எங்க பண்ணாங்கன்னு தெரியுமா? அது எப்பவும் ஒரே இடத்துல தான் நடந்துட்டு இருக்குமா. அதை விட்டா வேற இடமே இல்லம்மா. இத பாருமா, நான் இங்க ரொம்ப காலமா வேலை செய்யறேன். பட்டத்து ராணியை எரிச்சதோ இல்ல அவங்க இறுதி சடங்கோ இங்க நடக்கவே இல்லை. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எந்த பண்டிதரும் இங்க இறுதி சடங்கு செய்யவே இல்லை. பட்டத்து ராணி தான் எங்களுக்கு சம்பளம் தர முதலாளியோட மனைவி. இதை மட்டும் நாங்க என்னைக்குமே மறக்கல. அப்படின்னா என் சந்தேகம் சரியா போச்சு. ரொம்ப நன்றி பண்டிதரே.
என்னோட இன்னொரு கேள்விக்கு பதில் சொல்லுங்க. அப்படி இறுதி சடங்கு பண்ணலைன்னா என்ன ஆகும்? விதிமுறைப்படி பார்த்தா இறந்து போன உடலுக்கு இறுதி சடங்கு செய்யலன்னா அப்போ அந்த உடல்ல இருந்து வெளியில வந்த ஆத்மா இந்த உலகத்தை விட்டு எங்கேயுமே போகாம இங்கேயே சுத்திக்கிட்டு இருக்குன்னு சொல்லுவாங்க. சுகன்யாவோட கதையை கேட்டோடனே பாட்டி ரொம்ப குழப்பத்துல இருந்தாங்க. அவங்க இறந்துட்டாங்களா இல்ல உயிரோட இருக்காங்களாங்கறதான் குழப்பம். அவங்க ரூம்குள்ள போனாதான் அவங்க குழப்பத்துக்கெல்லாம் விட கிடைக்கும்னு அவங்க ரொம்ப தெளிவா இருந்தாங்க. அதனால ஒரு நாள் ராத்திரி பாட்டி ராத்தோரோட அவங்க ரூம்ல தூங்கிட்டு இருக்கும்போது பாட்டி திருட்டுத்தனமா அவங்க ரூம் சாவியோட அளவை எடுத்துக்கிட்டாங்க. ஏன்னா அதை வச்சு இன்னொரு சாவி செய்யலான்னு முடிவு பண்ணாங்க. அப்போ ஒரு நாள் ராத்தோர் வெளியூர் போயிருக்கும் போது பாட்டி இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக்கிட்டாங்க. ராகினி, உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கணும்? எங்க 2 பேர் ரூம்குள்ள அனுமதி இல்லாம நீ எப்படி அடி எடுத்து வச்ச? போதும், நீ தப்பு பண்ணிட்ட. இதான் நீ செய்யற கடைசி தப்பு. இதெல்லாம் நல்லதில்ல. நீங்க இறந்து போயிட்டீங்க. இந்த தாலி இனிமே என்னோடது. ராத்தோர் இனிமே என்னோட கணவர். நீங்க இங்க இருந்து போயே ஆகணும். நானும் இங்க இருந்து போக மாட்டேன். ராத்தோரும் என்னை இங்க இருந்து அனுப்ப மாட்டாரு. சாவு கூட எங்களை பிரிக்க முடியாது. அப்படி இருக்கும்போது எங்களை வேற யார் பிரிக்க முடியும்? நீயா? உன்னால முடியும்னு நீ கனவு கண்டுட்டு இருக்கியா? ராகினி, ராகினி, ராகினி. இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? என்ன தைரியம் இருந்தா? இங்க பாருங்க, இங்க பாருங்க. ஒரு நிமிஷம் நான் சொல்றத கேளுங்க. நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. உனக்கு தெரிஞ்சுக்கணும்ல? அப்ப கேளுங்க. சுகன்யா என்னுடைய உயிர், நான் அவளுடைய உயிர். நான் சுகன்யாவை இந்த உலகத்தை விட்டு போகவே விட மாட்டேன். அவளுக்கு ஈமச்சடங்கு செய்யாத வரைக்கும் அவ ஏன் கூட தான் இருப்பா. நாங்க 2 பேரும் பிரியவே மாட்டோம். சுகன்யா, சுகன்யா, சுகன்யா. சுகன்யா, பாபா, அவளை என்னைக்கும் என் கூடயே நான் வச்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஒரு வழி இருக்கு, ஆனா அந்த வழி சரின்னு நான் சொல்ல மாட்டேன். இருந்தாலும் அப்படி செய்யறதுனால உங்க மனசுல இருக்கிற ஆசை முழுசா நிறைவேறிடும்.
நான் சுகன்யாவுடைய இறுதி சடங்கு செய்யவே மாட்டேன். எனக்கு யாருடைய உதவியும் தேவையில்லை. என்ன தனியா விட்டுடுங்க. இப்ப கேளு, நான் ஏன் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு கேளு. ஏன்னா எனக்கு ஒரு குழந்தை தேவைப்பட்டுச்சு. ஏன்னா என் குழந்தை இந்த வம்சத்தை வளர்க்கணும், என் சொத்துக்களை பராமரிக்கணும். இதுக்கு நீ ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். உனக்கு எந்த குறையும் இல்லாம நான் பாத்துக்கிறேன். பட்டத்து ராணியா மட்டும்தான் நீ ஆக முடியாது. ஆனா அவங்களுக்கு கிடைக்கிறது எல்லாமே உனக்கும் கிடைக்கும். நான் உங்க மனைவிங்க. நமக்கு கல்யாணம் நடந்துருச்சு. நான் சொல்றத தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. சுகன்யா இந்த உலகத்துல இல்ல, அவங்க இறந்து போயிட்டாங்க. நான் சொல்றத தயவு செஞ்சு கேளுங்க. நீங்களும் அவங்க கூட சேர்ந்து சாகிறதை என்னால பார்க்கவே முடியாது. அவளுக்கு தயவு செஞ்சு இறுதி சடங்கு பண்ணுங்க. அவங்களுக்கு முக்தி கொடுங்க. அவங்க ஆத்மா அப்பதான் சாந்தி அடையும். அந்த முக்தியை நான் உனக்கு தரேன். இங்க பாருங்க, நான் சொல்றத கேளுங்க. தயவு செஞ்சு நான் சொல்றத கேளுங்க. என்ன விட்டுடுங்க. தயவு செஞ்சு என்ன விட்டுடுங்க. என்ன இளவரசி, விட்டுடுங்க. என்ன பண்றீங்க? நான் சொல்றத நில்லுங்க. கேளுங்க. சொன்னா கேளுங்க. தயவு செஞ்சு என்ன விட்டுடுங்க. நான் சொல்றத கேளுங்க. நான் சொல்றத இளவரசி. கேளுங்க. இளவரசி, என்ன விடுங்க. எங்க ஓடுற? இல்ல இல்ல. இவளை முதலையே இங்க இருந்து அனுப்பியிருக்கணும். இங்க பாருங்க, அவங்கள விட்டுருங்க. நான் அவங்க கிட்ட பேசி புரிய வைக்கிறேன். தயவு செஞ்சு அவளை கொல்ல வேண்டாம் இளவரசி. பாட்டிமா, நீங்க தயவு செஞ்சு என் விஷயத்துல தலையிடாதீங்க. இங்க இருந்து போங்க. என்ன இருந்தாலும் நீங்க வெறும் வேலைக்காரி தான். என் விஷயத்துல தலையிட்டா அப்புறம் உங்களுக்கும் இதே கதிதான். இனிமே என்ன பண்ண போறோம்னு பாட்டி அன்னைக்கு ராத்திரி யோசிக்க ஆரம்பிச்சாங்க. ஒண்ணு அவங்க கணவர் அவங்க காப்பாத்தணும், இல்லைன்னா அந்த நரகத்தை விட்டு போயிடணும்னு அவங்க நினைச்சாங்க. என்னதான் இருந்தாலும் ராத்தோர் அவங்க கணவர் தானே. அதனால அவங்கள தொட்டு தாலி கட்டின அந்த கணவரை காப்பாத்த வேண்டியது அவங்களுடைய கடமைன்னு நினைச்சாங்க. ஆனா ராத்தோரை இப்படிலாம் செய்ய வைக்கிறது சுகன்யாதான் அவங்க நல்லாவே தெரிஞ்சுக்கிட்டாங்க. இந்த முடிவுல அவங்க ரொம்ப தெளிவா இருந்தாங்க. அதோட சுகன்யாவோட ஆத்மாக்கு சாந்தி கிடைக்கணும்னு அவங்க உடம்ப எரிக்கணும்னு முடிவு செஞ்சிருந்தாங்க. ஆனா இப்படி எல்லாம் செய்யறதுனால அவர் மறைச்சு வச்சிருக்கிற ரகசியம் எல்லாருக்கும் தெரிஞ்சு போயிடும்னு ரொம்ப பயந்தாங்க. என்ன நீங்க நீங்க என்ன சொல்றீங்க? அந்த மாதிரி நடக்க வாய்ப்பே இல்ல. நீங்க அவரையே குறை சொல்றீங்களா? என்ன நம்புங்க. நீங்க என் கூட வந்தீங்கன்னா நீங்க அதை பார்க்கலாம். தயவு செஞ்சு என் கூட வாங்க ப்ளீஸ். இன்ஸ்பெக்டர், நீங்களுமா இவ சொல்றத நம்பிட்டு இருக்கீங்க? நான் இப்படி செஞ்சிருப்பேன்னு எப்படி உங்களால நம்ப முடியுது? என்ன பார்த்தா உங்களுக்கு பைத்தியக்கார மாதிரியா தெரியுது? என் மனைவிக்கு தான் அப்பப்போ மனநல சரியில்லாம போயிடும். உண்மைக்கும் கனவுக்கும் எப்பவுமே இவங்களுக்கு வித்தியாசம் தெரியாது. நானே உங்களை சந்திச்சு இவங்களை காணும்னு புகார் கொடுக்கணும்னு நினைச்சேன். சார், நீங்க இவர் சொல்றதை நம்பாதீங்க. நீங்க அந்த ரூமை திறக்க சொல்லுங்க. தாராளமா போய் உங்க டியூட்டியை செய்யுங்க சார். வாங்க. இப்ப நீங்களே பாத்தீங்கல்ல,
இப்பவாவது புரியுதா? ஒரு பைத்தியக்காரி சொல்றத நம்பி வந்திருக்கீங்க. நீங்க சொல்லுங்க பாட்டிமா, நான் சொல்றது சரிதானே? ஆ இவர் சொல்றது உண்மைதாங்க ஐயா. எங்க ராகினி அம்மாவோட கண்ணுக்கு பட்டத்து ராணியோட ஆவி தெரியுதாம். அவங்க அந்த ஆத்மா கூட அடிக்கடி பேசுறாங்க. இங்க பாருங்கம்மா, இவங்க சொல்றதெல்லாம் உண்மையா? ஆமா சார், என் கண்ணுக்கு சுகன்யாவோட ஆத்மா தெரியுது. நான் தேவையில்லாம உங்களை தொந்தரவு பண்ணிட்டேன். அவங்களுக்கு புரிய வச்சு வைத்தியம் பார்த்தா நல்லா இருக்கும். நன்றி. வரேன். இவங்கள அவங்க ரூம்லயே அடைச்சு வச்சிருங்க. இப்படி பண்ணாலும் அவளுக்கு புத்தி வராது. இவள நாளைக்கு போய் பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில சேர்க்க போறேன். ராத்தோரோட துப்பாக்கி குறியில இருந்து வேணா நீ தப்பிச்சிருக்கலாம். ஆனா இப்போ உனக்கு என்ன நடக்க போகுதுன்னு பாக்குறியா? இவங்க எல்லாரும் சேர்ந்து நீ பைத்தியம் தானே நிரூபிக்க போறாங்க. நீ எல்லாத்தையுமே கெடுத்துட்ட. அதுவும் இந்த தாலிக்காகவா இப்படி செஞ்ச? நம்ம எல்லாரும் ஒன்னா சந்தோஷமா இருந்திருக்கலாம். ஆனா இப்போ எல்லாம் காலம் கடந்து போயிடுச்சு. அவங்க மறுநாள் பாட்டிய பைத்தியக்கார ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கணும்னு முடிவு செஞ்சாங்க. அதனால என்ன பண்ணாலும் அன்னைக்கு ராத்திரியே பண்ணணும்னு பாட்டி முடிவு பண்ணாங்க. அவங்க அந்த பிணத்தை எங்கேயாவது கண்டிப்பா ஒளிச்சு வச்சிருப்பாங்க. ஆனா அந்த இடம் எங்க இருக்கு? ஆனா அந்த அரண்மனையிலேயே ஒரே ஒரு இடத்துல தான் அந்த பிணத்தை பாதுகாப்பா பத்திரமா ஒளிச்சு வைக்க முடியும். அதுதான் அரண்மனைக்கு அடிவாரத்துல இருக்கிற ரூம். பாட்டி செய்ய போற இந்த வேலையினால அவங்க உயிருக்கே ஆபத்து வரலான்னு அவங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருந்தது. அவங்க உயிரை போக வாய்ப்பு இருக்கு. ஆனா அவங்களுக்கு எந்த வழியும் தெரியல. அம்மா தேவி, என் மாங்கல்யத்தை காப்பாத்துமா. தேவி, காப்பாத்துமா, காப்பாத்துமா. துர்கா தேவி, காப்பாத்துமா, இதை காப்பாத்துமா.
ராகினி ராகினி ராகினி. அப்படியே எல்லாத்தையும் நிறுத்திடு, இல்லைன்னா உன்னை சுட்டுடுவேன். இன்னும் என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க? அவளை கொன்னுடுங்க. அதுவும் இப்பவே இங்க செய்யுங்க. பாருங்க, உங்களுக்கு இன்னும் புரிய மாட்டேங்குது. நான் செத்தாலும் எனக்கு கவலை இல்ல. ஆனா நீங்க இப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்றது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. சுகன்யாவுக்கு முக்தி கிடைச்சதுன்னா நீங்க சரியாயிடுவீங்க. ஏதாவது பண்ணுங்க. நீங்களும் என் கூடவே எரிச்சிடுங்க. நீங்க இல்லாம என்னால இருக்க முடியாது. நீங்க என் கூட விழுந்து எரிச்சிடுங்க. இந்த உலகத்துல நம்மளால வாழ முடியலன்னா என்ன இப்போ? கண்டிப்பா இன்னொரு உலகத்துல சேர்ந்து வாழ்வோம். என்னங்க? 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 என்னங்க, எழுந்திருங்க. இங்க பாருங்க, இங்க பாருங்க. பாட்டி சரியான நேரத்துல அவரோட கையை தட்டி விட்டாங்க. அதனால அவர் குண்டடி படாம தப்பிச்சிட்டாரு. ராத்தோர் குணமடைய கொஞ்சம் காலம் ஆச்சு. அவர் மனசு ரீதியா, புத்தி ரீதியா, உடம்பு ரீதியா குணமாறதுக்கு கொஞ்சம் டைம் ஆச்சு. போக போக எங்க பாட்டி அந்த ராத்தோரோட, அதாவது எங்க தாத்தாவோட மனசையும் ஜெயிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்தாங்க. எங்களோட பேரனாமல் எக்ஸ்பர்ட் பீனுச்சந்தல் என்ன சொல்றாங்கன்னா, ஒவ்வொரு வாழ்க்கையோட முடிவும் மரணம்தான். இறந்ததுக்கு அப்புறமா அந்த ஆத்மாவுக்கு முக்தி கிடைக்குது. அதுக்கப்புறமா மறுபடியும் பிறப்பு ஏற்படுது. ஆனா சில நேரங்கள்ல ஒருத்தரோட காதல் பந்தம் வலிமையா இருக்கும்போது ஆத்மா இந்த உலகத்தை விட்டு போகிறதுக்கு மறுத்துடுது. அதோட அது யாரை காதலிக்குதோ அவங்க கூடவே வாழ ஆரம்பிக்கும். எல்லாருக்கும் பரிச்சயமான ஒரு கேஸ் தான் கால் டிரான்ஸ்லரோடது. அவர் இறந்தவங்களோட சரீரத்தை வச்சு அந்த ஆத்மாவை சாந்தப்படுத்த நினைப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த சரீரத்தை எரிச்சு அந்த ஆத்மாவை சிறப்படுத்திடுவாங்க. இந்த உலகத்தில் வாழும்போது தீராத ஆசைகள் கொண்ட ஒரு உயிர் இறந்த பின்பு அந்த ஆத்மா உடலில் இருந்து விடுதலை பெற்று தன் ஆசைகளை தீர்த்து கொள்வதற்கு எதை வேண்டுமானாலும் செய்ய தயாராக இருக்கும்.